நன்மை நீ செய்தால் உன்னை தீமை தேடி வருகின்றதா? என்ன காரணம்? வனமனாந்திரமாக சுற்றி வருகின்றோம். அந்த வாளி எங்கிருக்கின்றான்? நம் கண்ணுக்கு புலப்படவில்லையே. சற்று சரி பார்ப்போம். புலப்பட்டு வா. உலகாலும் தயாவரி மாதா என்னுடைய சுவாமியும் அந்த ஆதி சிவனை கோரி நீதியாய் தவம் இருக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணத்தை கொண்டு சென்றிருக்கிறார். அவர் வரும் வரை எந்த இடையூறும் அல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. மணியே மணி ஒளியே ஒளிரும் மணி புனைந்தவனே தெரிகின்றது. வானர கூட்டங்கள் பார்த்தாயா? அங்கும் இங்கும் தாவிக் கொண்டிருக்கின்றது. அதோ தெரிகின்றது பார் ஒரு குகை. அதுதான் வாளினுடைய கோட்டையாக இருக்கும். அதன் அருகே சென்று வாளி என்று குரல் கொடு. ஓம் சக்தி ஓம் சக்தி.
போய் பார்த்தா பார்த்தால் யாரோ ஒரு பெண்மணி நோமல சட்டி நோமல சட்டி என்ன சக்தி நோமல சட்டி நோமல சட்டி டேய், ஓம் சக்தி ஓம் சட்டி பராசக்தி என்று உரைத்துக் கொண்டிருக்கின்றார் ஓர் பெண்மணி. ஆமா யார் தெரியல அப்படி என்றால் கோட்டையில் வாழை இல்லை. நான் தெரியலையா நாம் தேடி வந்தது வாளியை குரல் கொடுப்பவர் பெண்ணு தாரை. யார் தெரியுமா? தாரை தாரை யாரையா யாரவர்? வாளியினுடைய மனைவி. தெரிஞ்சுக்கிறா இன்னும் கேட்க வர மாட்டேங்குது. நாட்டுக்கு மன்னர் அடுத்த நாட்டுல யாரு இருக்கிறாங்க அவன் யாருன்னு அவங்களுக்கு உனக்கு தெரியாது இருக்கும் அவருக்கு தெரியாம இருக்குமா? தெரியுதுன்னு சொல்றேன் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணி என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் என்ன இப்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? கேவலம் குரங்குக்கு மனைவியா? அதான உன் சந்தேகம்? விட்டாங்க இல்ல வருங்க அது கூட பொண்டாட்டிக்குது பாருங்க இல்ல, இந்த மூஞ்சிக்கு 3 பொண்டாட்டி. பாத்தீங்களா? யாருங்க? இந்த மூஞ்சிக்கு 3 பொண்டாட்டி. என் வயிறு எரியுது. 72 வானர சேனை கூட்டங்களுக்கு தலைவர். அவனுக்கு ஒரு மனைவி இருக்க கூடாதா? இருக்கலாம் இந்த மூஞ்சி ஏழுமலண்ணா சத்தியமா உனக்கு 3 பொண்டாட்டியா? அப்புறம் எங்க இருக்குதுன்னு விளக்கமா சொல்லுவேன். நான் அந்த வேலை பார்க்க வேண்டும். உள்ளே சென்று தாரை எழுப்பு. ஹலோ யசுகோஷ்மி ஹலோ ஓடம் மேடம் மேடம் மேடமா உனக்கு தான் பள்ளி சரியில்ல தமிழே வர மாட்டேங்குது. ஏன்டா இப்படி நீ உயிர் வாங்குற? ஹலோ மிஷி மிஷி மஷம் மிஷி உருது உருது எப்படியே கூட்டு பாக்குற அப்படி அது பொண்ணு எனக்கு மனிதன் தெரியல. ஓ சீக்கிரம் யாருனாலும் சரியா என்ன எவ்வளவு நான் கூப்பிடணும் சக்தி ரெட்டியார் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அதுக்கு எப்பவுமே லைக் பண்ண வர மாட்டான். நானே வைக்கின்றேன் தாரை. என்னடா ஓம் தாரை அடி டேய், எத்தனை முறை நினைத்தாலும் குரல் கொடுக்கவே இல்லை. சக்தி மூட்டையில இருக்கின்றாள். உங்களை கண்ட உடனே பெண்கள் எப்படி பயப்படுவாங்க, ஆண்கள் கை கட்டி எப்படி எப்படி பயப்படுவார்கள்? கை கட்டி வாய் பொத்தி பேசுவாங்க. கேவலம் ஒரு பொம்பளை குரங்கினுடைய மனைவி. நீங்க கூப்பிடு கூப்பிடு உட்காந்துக்கிறீங்க அதுல சட்டி இதுல சட்டி ஏய், அந்த மூட்டையை கலைத்தால் கலைக்கின்றேன். யார் நீ? நான் கட்டி செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி இடையூறு செய்கின்றாயே, யாரடா நீ? ஆம்பூலை வந்தது யார் என்று புரியவில்லையா? யாரு? தென்னிலகை ஆளக்கூடிய 10 சிரம் 20 கரம் கொண்ட ராவணேஸ்வரர். என்ன ராவணேஸ்வரனா? வந்தது என்ன ராவணா? வந்தது என்ன ராவணா? வந்தது என்ன ராவணா? வந்தது என்ன ராவணா?
எங்க அவங்க பார்த்தாயா அதே ராவணா அவன் இவன் என்ற ஏகா வசனத்தை பேசுகின்றான். ஒரு பொம்பளை கேவலம் உங்களை பார்த்து வாடா போடாது நான் தேடி வந்தது யாரை? ஆமா வாலியை. அவங்க வீட்டுக்கார கணவன் அவள் இடத்திலே சென்று உன் கணவன் எங்கே என்று கேள் சொல்லிட்டு நான் போயிடலாம். ஏன் கேட்க சொல்கின்றேன்? ஓர் கணவனானவன் தன்னுடைய கிரகத்தை விட்டு வெளியே செல்கின்ற போது என்ன சொல்வார்? கண்ணே மணியே பெண்ணே நான் இவ்விடம் செல்கின்றேன் என்று என்ன பண்ணுவான்? நான் சொல்லிட்டு வந்தேன். நானு என்னடி நான் நாட்டுக்கு போறேன்னு சொன்னேன். நான் போராட்டிக்கிட்டியா சொல்லிட்டு வந்தா உனக்கு கூட்டினு கொழுப்பு சொன்னேன். இந்த மாதிரி போய் வருவியா போயிட்டுமாண்ணா நீ இருந்தா நானே போனா நான் போயிட்டேன். அது நான் வார்த்தை இருந்தா என்ன போனேன் நானு எனக்கு ஒன்னா போகட்டும் ஒண்ணு. அப்ப நீ எதுவுமே லாயகல்னு அர்த்தம். அப்பதான் முதலே சொல்லிட்டு வர மாட்டான். இதுக்கு மூணு என்ன பண்ணு சொல்லிட்டு வந்தான்னு தெரியல. வாளை தெரிவித்து விட்டுத்தான் சென்றிருப்பான். சீக்கிரம் ரகசியத்தை கேட்டுவா. ஆமா ஏண்டா தம்பி வீட்டுக்கார எங்க போயிருக்காரு? என்னது உங்க வீட்டுக்கார எங்க போயிருக்காரு? வார்த்தையை அடக்கி பேசு. எனக்கு இப்பதான் கொஞ்சம் எதுவுமே கிளம்புது கோபம். தம்பி உன் வீரத்தெல்லாம் ஒரு பெண்ணுகளை காட்டாத. அது எங்களுக்கு உடம்பு ஊர்ல ஊர்லயே வாய்ப்பு போனாங்க. ஊர்ல வந்துருக்காங்க. அது போனா போட்டோம். வீட்டுக்கார எங்க போயிருக்காரு? எங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு உனக்கு சொல்லணுமா? சொல்ல முடியாதா? நரிப்பல்லா போற வரேன் என் மனுஷன் அப்படியே ஒரு கேவலம் ஒரு பெண்மணி என்னை பார்த்து போடா வாடா என்று கூறிவிட்டாள். என்னங்க அது எனக்கு ஆவாது. எனக்கு ராவணேஸ்வரா உன்னுடைய நாட்டிலே எத்தனையோ செல்வங்கள் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் அந்த ஈஸ்வரனை கோரி 3.5 கோடி ஆயுளை பெற்றவன் நீ. அதெல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்காக வந்த? கேட்டதுக்கு மட்டும் சொல்ல முடியாது. இங்க அடிக்கிறா சொன்னால அது அடிக்கிறாலே அவன் கோந்தல போட்டு இழுக்க வேண்டிய தன்மை கேக்குறாப்ல. அப்படியா? அடுத்தவன் மனைவியை தொடக்கூடாது. புரிகின்றதா? கேளு கேளு எங்க போயிடாது கேளு. எங்கடி போயிடா? அத சொல்ல முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாது. அடி சாலையே முரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சொல்ல முடியாது. மயிரே மயிரே என்ன மயிறு இறங்கு போடாது. அது மேல கால காய்ச்சி நடு வந்துக்கிறோம் நம்ம. அதுக்கு புதுக்குத்த குத்தாதான் அம்மா கவுருவாங்க. முதலே தெரிவித்து விட்டு அடுத்த மனைவியை நாம் தொடக்கூடாது. அந்த வேலை சொல்றது எனக்கு புரியுது. அவ ஒழுங்கா சொல்லிட்டானா பரவாயில்ல. எப்பேற்பட்டவாள் அமிர்தத்திலே பிறந்தவள் அடிக்க கூடாது. சீக்கிரம் சொல்ல. பாரு பக்கத்துல ஒரு அத்தடி நமக்கு தானே எப்படி நிக்கிறல சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுடா. பொம்பளை சரி பக்கத்துல தூக்கி போட்டு நக்கிடுவான்.
நறுக்கி தெரியுமா? அடி கோரத்தன செய்யும் நீ